வெல்கம் பேக் டு Aarica's கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு 3-in-1 ரெசிபி. ஸோ இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 250 கிராம் பீட்ரூட், இதை நல்லா துருவி இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் இந்த பீட்ரூட் சூடாகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் இதை நல்ல பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் முதல்லையே எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் இதை ஸ்டஃபிங்காக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் கூட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியலை நீங்கள் சப்பாத்தியில் வச்சு ஒரு ரோல் கூட பண்ணி கொடுக்கலாம். ரெகுலராக க்யூப்ஸாக கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி துருவி நீங்கள் பீட்ரூட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.